இப்ப எவன் பிளேட்ல எது இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த கமலஹாசனா அந்த ஆள் பேரு, இப்ப ஏதோ எம்பி ஆயிருக்கா அப்படி இல்ல. இப்ப என் பிளேட்ல என்ன இருக்கணும்னு கூடிய பள்ளிக்கூடத்தில் உள்ள ஹெட்மாஸ்டர் எப்படா முடிவு பண்ணணும்னு அவன் கேட்டானா? கேட்கல. இதே மாதிரி குஜராத்லயும் இந்த உணவு திருவிழாவை நடத்தியிருக்கான். அப்ப இந்த கிறிஸ்தவ பயிலுக்கு பள்ளிக்கூடத்துல நீ பள்ளிக்கூடத்துக்கு பாடம் தானே சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தானே நீ கவர்மெண்ட்ல இருந்து நீ பர்மிஷன் வாங்கியிருக்க. நீ உன் சித்தாந்தத்தை வைக்கிறன்னா நீ உன் செமினரியில நடத்து. சொல்லும் போது தெளிவா சொல்ற, அப்படி வெளி மாநிலத்துல இருந்தெல்லாம் வருவாங்க, இந்த சர்ச்சில் வந்து தங்கி இருப்பாங்க போவாங்க. சரி, முதல்ல அது வீட்டு எண் தானே. அப்ப அங்க அது எப்படி சர்ச் ஆகும்? சரி, அப்ப அங்க ஒரு அந்த இது நீங்க எப்படி வந்து அதை டிஃபைன் பண்ணியிருக்கீங்க? அவன் என்னன்னு பர்மிஷன் வாங்கியிருக்கான் அந்த இடத்துக்கு? அவன் அந்த இடத்துல வந்து ஒரு நன்னறின்னு அங்க பர்மிஷன் இருக்கா? நன்னறினா நீ தங்கி இருக்கலாம், சரி ரைட்டு. அங்க என்ன இதெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் இப்ப விசாரிக்கணும்ல, கண்டிப்பா சொல்லணும்ல. அதுக்கப்புறம் அங்க எப்பவுமே நிறைய பேர் தங்கி இருப்பாங்களாம். அவ எப்பவுமே நிறைய பேர் அங்க தங்கி, அப்ப என்ன ஆக்டிவிட்டி நடக்குது? சும்மா தங்கி இருக்க வாய்ப்பு இல்லை கிடையாது. அவ பக்கத்துல மதமாற்றத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறான்னு தெரியுதா? அப்ப ஒரு இடத்துல தங்க வச்சு பெந்தகோஸ்தே சபை, அதுவும் இவர் தொகுதிக்கு உட்பட்டு தான் திருச்சுழி அசம்பிளி வருது. அங்க நரிக்குடியில வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மசூதிக்குள்ள போய் இந்த ஓதி விடுறேன் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பெண்ணுக்கு மேல ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கு ஒரு பயலும் போல. தங்கம் தென்னரசு லோக்கல் மந்திரி, அவர் தான் எம்எல்ஏயும் கூட, அவரும் போகல. அந்த எம்பி இருக்கிற இந்த நவாஸ் கனியும் போகல. ஆனா அவன் இங்கிருந்து திருப்பரங்குன்றத்துல மேல போய் கறி சாப்பிட போன, அப்படி என்ன கோயிலை அவமானப்படுத்தணுங்க கூடிய நோக்கத்துல. அப்ப கூட வந்து என்ன அப்படின்னா இவன் மேல எந்த கேஸும் போலீஸ்காரங்க போடல. அதனால சட்டத்தை மீறுறதுங்க கூடியது நவாஸ்கனிக்கு பழக்கம். பிர்சா முண்டா எதிர்த்து போராடினது கிறிஸ்தவ வெள்ளக்காரன். இன்னைக்கு இங்க கிறிஸ்தவ அந்நிய ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சொந்த நாட்டு மக்களையே அந்நியர்களாக காட்டக்கூடிய ஒரு அந்நிய கூட்டம் இது. அதான் புரிஞ்சுக்கணும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்ட் யூனியன்ல உள்ள மாணவர்கள், குறிப்பாக ஜேஎன்யூ மாணவர்கள் அதிகம் கலந்து கொண்டார்கள். இதைத்தான் நம்ம அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுலேயும் நீங்கள் வந்து சக்கா ஜாம் ஹிந்தியில் சொல்லும்போது, அதாவது ரோடை மறிக்கக்கூடியது, ரோடு பிளாக். அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து இதற்கான போராட்டம்னு சொல்லிவிட்டு திடீர்னு போலீஸ்காரன் மேலே பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: சிஎம் அரைஸ் திட்டத்தில் மானியம் வழங்க நிதியில்லை, டாட்கோ கைவிரிப்பு. காட்பாடியில் கன்னியாஸ்திரி குறித்த மத ரீதியான படத்திற்கு மாணவர்களை கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்ற பாதிரியார். தாம்பரம் அருகே ஒரே வீட்டில் 360 பேரா? கள ஆய்வுக்கு சென்ற ரிப்போர்ட்டருடன் வாக்குவாதம். நவாஸ்கனி மீது நீதிமன்ற அவமதிப்புக்கான முகாந்திரம் உள்ளது, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. டெல்லி நச்சுக்காற்று விழிப்புணர்வு போராட்டத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட நக்சலைட் மாத்தி ஹிட்மாவுக்கு ஆதரவான கோஷங்கள். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் அம்மா. சிஎம் அரைஸ் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு மானிய பணம் இல்லை அப்படின்னு கூறி விண்ணப்பங்களை தாட்கோ அதிகாரிகள் நிராகரித்துள்ளதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த சிஎம் அரைஸ் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, SC/ST சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்காக இந்த சிஎம் அரைஸ் திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்துல வந்து இது வரைக்கும் ஒரு 4687 பயனாளிகளுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இப்ப யாருக்கும் இந்த பண உதவி வந்து தருவதில்லை. ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட அந்த விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கான மானிய பணம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து ஏற்கனவே 75 கோடி ரூபாய் இதற்கான திட்டம் அதற்காக ஒதுக்கப்பட்டது. அந்த 75 கோடி ரூபாய் முழுவதுமாக நாங்கள் வந்து கொடுத்து முடித்து விட்டோம். இதற்கு மேல எதுவும் வந்து அலோகேட் பண்ணல, மானியம் எதுவும். அதனால எங்களால தர முடியாது அப்படின்னு சொல்லி தாட்கோ அதிகாரிகள் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100க்கும் மேற்பட்டோருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மதுரையில மட்டும். இப்படிங்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதனால வந்து ஒரு அதிருப்தி நிலவுகிறது அந்த மக்களிடையே. 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து விண்ணப்பம்
நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா விண்ணப்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இங்க என்னன்னா விண்ணப்பித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கரெக்டா அதை சொல்லணும். ஏன்னா இது வந்து எல்லா கவர்மெண்ட்லையும் சொல்லக்கூடிய ஒரு இது. நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன, ஏதோ ஒரு காரணத்தினால் நிராகரிக்கப்பட்டது. இது அப்படி இல்லை, கவர்மெண்ட்ட துட்டு இல்லை. அப்ப இதை கூட எப்படி பிரசன்ட் பண்றாங்க பாருங்க. இந்த திருட்டுத்தனத்தை கூட எவ்வளவு அழகா இந்த திராவிட மாடல் பிரசன்ட் பண்றது. ஏற்கனவே பலர் சொல்லிக்கிட்டு வந்தாங்க, ஏதோ அப்பா 8 அடி பையன் 16 அடி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இடையில ஏதோ பேசும்போது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன், ஏதோ ஒரு மந்திரி ஏதோ பேசினார்கள் அப்பாவையும் இதுவும். இதில் இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்னு சொல்லும்போது வாய் கூசி இருக்கணும். திமுக காரனுக்கு கூச்சம்லாம் கிடையாது, அதனால அதை பற்றி அவங்க கவலைப்பட போகிறது இல்லை. அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எஸ்சி சமுதாயத்துக்காக மத்திய அரசு பணம் கொடுக்கும், அதாவது ஷெட்யூல் காஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸுக்குன்னு கொடுக்கும். அதை ஓட்டுக்காக கலர் டிவி கொடுப்பதற்காக மடைமாற்றி விட்டார். அப்போ வந்து மேலேயும் இவங்க கூட்டணி ஆட்சி, இங்கே கருணாநிதியே முதல்வர். அப்போ வந்து அந்த எஸ்சி கமிஷனுக்குள்ள டெபுட்டி, அதாவது வைஸ் சேர்பர்சன் இங்கே வந்திருந்தார். அவர் பேர் காம்ப்ளின்னு பேர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னான்னா, இதை பெரியார் பூமி என்றெல்லாம் சொல்கிறார்கள், ஆனால் என்ன அநியாயம் பாருங்க, இந்த இடத்தில்தான் எஸ்சி சமுதாயத்துக்கு மத்திய அரசு கொடுத்த பணத்தை ஓட்டரசியலுக்காக இந்த மாதிரி கலர் டிவி ஸ்கீமுக்கு திருப்பி விட்டு விட்டார்கள். இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனை எங்கேயுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவரு சொன்ன உடனே என்ன பண்ணார், நம்ம ஊர்ல இருக்கிற கருணாநிதி, எப்படி என்னை பத்தி சொல்லலாம், நான் சோனியா காந்தியிடம் உன்னை பத்தி புகார் சொல்ல போகிறேன்னு கிளம்பினார். அப்போ கூட நான் செய்யலேன்னு அவர் மறுக்கலை. அப்போ கூட வந்து நீ திருடுனேன்னு இப்படி நீ மடமாற்றி விட்டு போ பணத்தை அப்படின்னு சொன்ன ஆளை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு தான் சொன்னாரே தவிர இது நடக்கலைன்னு சொல்லி அந்த நேரத்தில் மறுப்பு தெரிவிக்கவில்லை. இப்போ என்ன, பையனுக்குள்ள ஆட்சி. இதை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு திட்டம் என்று நம்ம ஒன்று அறிவிக்கிறோம். அப்போ இந்த திட்டம் அறிவிக்கும் போது அந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் வச்சுருப்போம். அந்த எஸ்டிமேட் வச்சு இவ்வளவு செலவு பண்ணலாம், அப்படிதான் ஒரு திட்டம் அறிவிக்கிறது. அப்போ ஒதுக்கிறதுக்கு முன்னாடியே திட்டத்தை அறிவிக்கிறதுங்கிறது ஃப்ராடா இல்லையா? ஏன் நான் உனக்கு பணம் தரேன், இந்த திட்டத்தின் கீழ் தருகிறேன், ஆனால் திட்டத்துக்கே பணம் ஒதுக்காம நான் இப்போ திட்டம் அறிவிச்சேன்னா அப்போ நான் அந்த மக்களை ஏமாத்துற மாதிரி தானே. இப்போ என்ன சொல்றாங்க, 75 கோடி தான், அதுக்கு மேலே நாங்கள் கொடுக்கல. தாட்கோ சொல்றாங்க 75 கோடி ஒதுக்குனாங்க வரலேன்னு. இப்போ இவங்க 4,00,000 பேர் பயனாளிகள் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, இவங்களுக்கு கொடுத்த பணம் எவ்வளவு அப்படிங்கக்கூடிய கணக்கு என்பது முதல்ல வெளியிடட்டும் அரசு. இதில் 75 கோடி இருக்கான், இல்லை இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ்ன்னு எவ்வளவு வச்சுருக்காங்க, இதில் அதையும் பார்க்கணும்ல. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸுக்கு இது கூட அதிகம் செலவாக இருந்தது அப்படின்னா அந்த சமுதாயத்தை சொல்லி அரசாங்கம் வேற இடத்துக்கு அதை டைவர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறதுக்கு இவ்வளவு கோடி தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து மக்களை வந்து ஏமாத்துவதுன்னு அர்த்தம். அதிகபட்சமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் கடன் தர்றாங்க. 15 செக்ஷன்ல 10 லட்சம் வரைக்கும் கடன், அதுல வந்து 3.5 லட்சம் வந்து மானிய தொகை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. அப்ப இவங்க சொன்ன கணக்குல அது 75 கோடி வராது இல்ல, மானியம் 75 கோடிக்கு வராது இல்ல, மானியம் 75 கோடிக்கு வராது இல்ல. இவங்க சொன்ன மாதிரி 10 லட்சம் வந்தாலே அப்படின்னா அந்த கொடுத்த 75 கோடியும் எப்படி செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி அங்கதான் வருது. அப்ப நீங்க எதை வச்சு நீங்க வந்து அவங்களுக்கு நிதி ஒதுக்குனீங்க? இது எப்படி இருக்கு அப்படின்னா, என் நண்பர் ஒருத்தர், நான் பேர் சொல்ல விரும்பல, எங்க ஊர் கோயிலுக்கு நான் தான் பெரிய கேட்டை போட்டு கொடுத்தேன், அதை போட்டு கொடுத்தேன், இதை போட்டு கொடுத்தேன்னு. அவரு மலேசியாவில் இருக்கார். அப்போ அவர் வந்து அவர் ஊருக்கு போகிறதுக்காக வேண்டி என்னை கூப்பிட்டு போனார். அங்கே போய் பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கிரில் கேட்டு, அந்த கேட்டில் இருக்கிற கம்பியும் கூட அவர் குடும்ப பேர் பெருசாக இருந்தது. அந்த ஒரு சில்லற ஒரு வேலையை செய்து போட்டு ஒட்டுமொத்த கோவிலை அவரே கட்டி கொடுத்த மாதிரி நம்மகிட்ட ஒரு சீனை போட்டார். எனக்கு இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து இப்போ இந்த எஸ்சி எஸ்டிக்களுக்கு நலத்திட்டத்தில் நாங்கள் இதை செய்தோம்னு சொல்லும்போது எனக்கு அதான் ஞாபகம் வருது.
பெயரளவில் திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுவது. இதுக்கு முன்னாடி இந்த 2 ஏக்கர் நிலம் கொடுத்தேன்னு இது புதுசு இல்லை. முதல்ல திமுக ஆட்சிக்கு வந்தது எம்ஜிஆர் தயவுல. நல்லா அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏதோ திமுக ஒரு மனங்கட்டியும் வரல, எம்ஜிஆருங்கக்கூடிய ஒரு சினிமா நடிகருக்கு மேல இருந்த ஒரு ஈர்ப்புல அவரின் பிரச்சாரத்துல அதுக்கு அந்த நேரத்துல எம்ஆர் ராதா சொட்டு புட்டாரு அப்படின்னு ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணி அப்படித்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்ப அந்த எம்ஜிஆர் பிச்சையில் வந்து அண்ணாதுரை வந்து சிஎம்ஆர். அப்படி சிஎம் ஆகும்போது என்ன சொன்னார், ரூபாய்க்கு 3 படி அரிசி தருகிறேன் அப்படின்னாங்க. ஏதோ கொஞ்சம் இடங்கள்ல அப்படி ஒரு டோக்கனாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதோட அது சோலி முடிஞ்சது. தமிழ்நாடு முழுக்க கொடுக்கல, கொஞ்சம் ஏரியாவில் கொடுத்துட்டு முடிச்சுட்டாங்க. இதே மாதிரி எல்லா திட்டமும் எப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டோக்கனோ ஒரு 4-5 இடத்தை கொடுத்துட்டு அதோட சோழியை முடிச்சிடுறது. எலெக்ஷன் வரும்போது நாங்கள் எதையெல்லாம் செய்தோம் தெரியுமா, 500ல் 498 நாங்கள் முடித்து விட்டோம் அப்படின்னு ஒரு கணக்கை சொல்றது. இது எல்லா திட்டத்திலையும் திமுக ஏமாத்துவது. ஆனா பட்டியலினத்தை பொறுத்தளவுல குறிவைத்து ஏமாத்துவது. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர்ற ஃபண்டையும் திருப்பி விடுறது, நாங்க அலாட் பண்ணோம்னு சொல்லக்கூடிய ஃபண்டையும் அந்த ஒதுக்கும் போதே இவ்வளவு பெரிய திட்டம் இவ்வளவு பெரிய இல்லைன்னு ப்ரொஜெக்ஷன் பெருசா இருக்கும். ஆனா ஒரிஜினலா அந்த பணம் போகும்போது அது இருக்காது. அதனால நம்ம எதை கவனிக்கணும்னா, திட்டமிட்டு எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை நயவஞ்சகமாக ஏமாற்றுவது என்பது திராவிடத்தில், அதுவும் திமுகவுக்கு கை வந்த கலை. பாருங்க, வேங்க வயல்ல என்ன நடந்தது, மேலே வந்து ஏதோ மலத்தை கலந்து விட்டாம்னு, அதுக்கப்புறம் அது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனையே கலந்தான் அப்படிங்கக்கூடியது எப்போ 2.5 வருஷம் கழிஞ்சு. அப்போ 2.5 வருஷம் நீங்கள் வந்து யார் கலந்தான்னு அதுக்குன்னு ஊரில் அம்புட்டு பயில உள்ள பீயும் எடுத்து போலீஸ்காரனை கொண்டு அதை அவ்வளோத்தையும் இது பண்ண சொல்லி இந்த கேஸ் முதல்ல மத்திய அரசுக்கு சிபிஐக்கு மாற்றணுமா வேண்டாமாங்கிறதுக்கு ஒரு கேஸ் நடந்து, அப்போ இவ்வளவு விசாரணை நடக்கும் போதெல்லாம் பேசாமல் இருந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, மாநில அரசை அந்த கேஸை பண்ணால் போகிறோம்னு. அப்போ கூட நான் அந்த செய்திகள் சிந்தனைகளில் சொன்னேன், இந்த அரசு எக்காரணம் கொண்டும் இதற்கு தீர்வு வராதுன்னு எல்லாம் ஒரு ஜட்ஜு அதுக்கெல்லாம் பேசினார். ஆனால் அந்த ஜட்ஜு வந்து கேஸை மாற்ற வேண்டாம்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அதாவது என்னென்னா, பேப்பரில் வந்து அரசை கண்டிப்பதாக இருக்கணும், அதே நேரத்தில் இவங்களை வந்து காப்பாற்றி விடவும் செய்யணும். இது ஜட்ஜுகளுக்குள்ள டாக்டிஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இந்த சமுதாயத்தவர்கள் தான் இறந்து போனாங்க. நம்ம கள்ளக்குறிச்சி மரக்காணத்தில் நடந்த இந்த கள்ளச்சாராய இதில் அந்த நேரத்துலையும் யாரும் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இந்த எஸ்சிக்களுக்குள்ள பணங்கள் வேறு இடத்துல டைவர்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி மாநில எஸ்சியான ஏற்கனவே ஒரு நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இது ஆல்ரெடி ஒரு பெண்டிங் நோட்டீஸ். ஸோ அப்போ இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஹாஸ்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப் ஹாஸ்டலில் தான் பாஸ் பர்சன்டேஜ் குறைவுங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பல ஹாஸ்டல்களில் அடிப்படை வசதி கூட சரியில்லைங்கக்கூடிய ரிப்போர்ட்டும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த சமுதாயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இது ஒரு அடிமை சமுதாயம். இப்படிதான் இதை நடத்திக்கிட்டு இருக்கு காலங்காலமாக. இது ஒன்றும் புதுசு இல்லை. இன்னைக்கு அதில் வந்து மேலும் ஒரு மணிமகுடம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து அறிவிச்ச திட்டத்திலும் அவர்களை ஏமாத்தி இருக்கிறோம். ஸோ அந்த லிஸ்டில் கூட ஒன்று சேர்ந்துருக்கு. என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் தான் இந்த சமுதாயத்தை அப்படியே தூக்கி நிறுத்த போகிறோம்னு சொல்லக்கூடிய திருமாவளவன், அப்புறம் ரஞ்சித்னு ஒரு சினிமாக்காரரு, இவர்கள்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் வந்து யாரும் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. ஏண்டா, கிரீமி லேயர் வந்து இங்கேயும் வரணும்னு கவாய் சொன்ன உடனே அவன் கொதிச்சு போய் என்னெல்லாம் இந்த கவாயை திட்டுனிய. ஏண்டா இப்போ இப்படி ஒரு அயோக்கியத்தை நடந்திருக்கு, ஏன் இப்போ ஒரு வயலும் கொதிக்கல? கொதிச்சிருக்கணும் இல்ல? அப்ப இந்த சமுதாயத்திற்கான செயல்பாட்டாளர்கள் என்று சொல்பவர்கள் கூட இந்த சமுதாயத்தை வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகிறார்களே தவிர இந்த சமுதாயம் உருப்படணும்னு நினைச்சதில்லை. ஏன் ஓவராலா தமிழ்நாட்டில் இந்த சமுதாயம் தொடர்ந்து பின்தங்கி கொண்டு இருக்கிறதுன்னா, இந்த சமுதாயம் எக்காரணம் கொண்டு உருப்பட விடக்கூடாது என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் சக்சஸிவா, இது முதல் முறை இல்லை, அந்த கருணாநிதி காலத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இவங்களுக்குள்ள பாலிசி
இது இந்த சமுதாயத்தை ஒழிக்கக்கூடிய மாதிரியாகத்தான் இருந்திருக்கு. அதன் தொடர்ச்சியாக இது பார்க்கப்பட வேண்டும். எப்படி திட்டத்தை அறிவித்து ஏமாற்றக்கூடிய ஒரு அரசு எப்படி மக்கள் அரசாக இருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு விவாதத்தை ஏதாவது ஒரு டிவி நடத்துதான்னு நீங்க பாருங்க, ஒரு வயலு நடத்த மாட்டான். இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை ஏதோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு வேற ஒரு விவாதம் நடத்துவான். எப்படி நடத்துவான் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு மர்டர் எங்கேயாவது நடந்திருக்கும் ஹரியானால அங்க அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இருக்காது. அதான் இவன் சொல்லக்கூடிய இன்சிடென்ட்டுக்கும். இவர்கள் மாட்டை காப்பதற்காக மனிதர்களை கொள்கிறார்கள் நடத்தும். ஆனால் கடைசியில் அங்கே உண்மையான நிலவரம் பார்த்தா இதுக்கு சம்மந்தமே இருக்காது. இது நம்ம தொடர்ந்து பல முறை ப்ரூவ் ஆயிருக்கு, இவனுங்க சொன்னதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. அங்கே ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாததுக்காக கஷ்டப்பட்டு மெட்ராஸில் ஸ்டுடியோவில் விவாதம் நடத்துகிறமே. ஏன்டா உங்கள் மெட்ராஸ் ஸ்டேட்டில், இந்த தமிழ்நாட்டில் இந்த அரசு பண்ணியிருக்கிற இந்த துரோகத்துக்கு எதிராக ஏன்டா விவாதம் நடத்துறது இல்லைன்னு கேட்டால் ஒரு ரூபாய் வாயை திறக்க மாட்டான். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு அரசாங்கமோ ஒரு அரசியல் கட்சியோ அதுக்கு சில பயாஸ் இருக்கலாம், தப்பு பண்ணலாம். ஆனால் நாங்கள் தான் இந்த பேர் என்ன, எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய மூன்றாவது தூண் அப்படிம்பான். இந்த தூணு இதுக்கு கண்டுக்காது. ஏன் கண்டுக்காது அப்படின்னா, இந்த தூணுக்கு எவன் போடுறானோ அவன் தான் இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணுறான். அப்போ உங்களுக்கு நாங்கள்லாம் இன்னும் ஜேர்னலிஸ்ட்டு, பத்திரிகையாளர்கள், நாங்கள் நடுநிலையாளர்கள், சமுதாயத்தில் இருப்பதைத்தான் நாங்கள் பிரதிபலிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியவன். இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் எவனா ஒரு ரூபாய் அதை பற்றி பேசினானு வருங்க, ஒரு ரூபாய் பேச மாட்டான், பேச போகிறதும் கிடையாது. அதனால நம்ம எதை கவனிக்கணும் தமிழ்நாட்டில்னா, திராவிடம் இந்த பட்டியலினத்தை இன்னைக்கு குறிவைத்து தாக்குகிறது, கிறிஸ்தவம் பட்டியலினத்தை குறிவைத்து தாக்குகிறது. ஏற்கனவே துலுக்கம் இருக்கக்கூடிய இடத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு நம்ம பல நியூஸ்ல சொல்லியிருக்கோம். நடுநிலைவாதிகள் என்று சொல்பவர்கள் இவர்களுக்காக வாயை திறக்க மாட்டார்கள், ஊடகமும் வாயை திறக்காது, ஜட்ஜுகள் கூட வாயை திறக்கிறது இல்லை. அப்போ உண்மைக்குமே பட்டியலின சமுதாயம் என்பது இவனுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்னா, அந்த சமுதாயத்தின் காப்பாளர் நான் தான் சொல்லுவேன். இது எப்படி இருக்குன்னா, இவர்களை நம்பி இந்த சமுதாயத்தை, அந்த திருமாவளவன் மாதிரி போகக்கூடியதுங்கக்கூடியது, எப்படி அந்த சமுதாயத்தை நம்ம பார்க்கணும்னா, கசாப்பு கடைக்காரனை நம்பி ஆடு போற மாதிரி. திராவிடத்தை நம்பி போகக்கூடியவர்கள் மனசுல நல்லா நினைச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கசாப்பு கடைக்காரனை நம்பி போற ஆடு மாதிரி. இந்த செய்தி மேலும் உறுதிப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். காட்பாடியில் மாணவர்களை மத ரீதியான படத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் கிறிஸ்துவ பாதிரியார். என்ன ஒரு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, காட்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நிர்வாகம் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அது மட்டும் இல்லாம கல்லூரி மாணவர்கள் மாணவிகள், இவங்களை எல்லாத்தையும் ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ்லெஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கன்னியாஸ்திரியினுடைய படம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த படத்தை அனைவரும் பார்த்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்படுவதாகவும், இவர்களை அந்த படத்திற்கு மாணவர்களை அழைத்து செல்வதாகவும் ஒரு புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக ஒரு பாதிரியார் இந்த மாதிரி மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி இருக்கிறது. இது எப்படி நீங்க கட்டாயப்படுத்தி மாணவர்களை கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி இதற்கான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். திரு மகேஷ் அவர்கள் இதற்கான அந்த கண்டனத்தை தெரிவித்ததாக நான் பார்த்தேன். அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நமது பாராட்டுக்கள். எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இது சினிமாவோட மட்டுமல்ல. இதுக்கு முன்னாடி சினிமா திருவிழா பள்ளிக்கூடத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கிளம்பிச்சு. ஓடாத சினிமா, இவங்களுக்கு வேண்டப்பட்டவன் சினிமாவுக்கு பசங்கள்கிட்டயே காசு வாங்கினாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்தது. இது பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டதுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ சமீபத்தில் கிறிஸ்தவ நிறுவனங்கள், குறிப்பாக இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் திரு குற்றாலநாதன் அவர்கள் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தார். என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் உணவு திருவிழா, அந்த உணவு திருவிழாவில் அசைவ சாப்பாடை போட்டு எல்லாவனையும் சாப்பிட வச்சாங்க. ஆனால் அங்கே சைவ பிள்ளைவாள்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடங்கிறதுனால அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எப்படியா நீ பள்ளிக்கூடத்தில் உணவு திருவிழா நடத்தலான்னு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அது முடக்கப்பட்டது. ஆனால் எவ்வளவோ பள்ளிக்கூடங்களில் இது நடத்தப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் பார்க்கணும். இப்போ எவன் பிளேட்டில் எது இருக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த கமலஹாசனா
அந்த ஆள் பேரு. ஆமா. இப்ப ஏதோ எம்பி ஆயிருக்கா அப்படி இல்ல. இப்ப ஏம்பிளேட்ல என்ன இருக்கணுங்க கூடிய பள்ளிக்கூடத்தில் உள்ள ஹெட்மாஸ்டர் எப்படா முடிவு பண்ணோம்னு அவன் கேட்டானா? கேட்கல. இதே மாதிரி குஜராத்ல இந்த உணவு திருவிழாவை நடத்தியிருக்கான். அப்ப இந்த கிறிஸ்தவ பயிலுக்கு பள்ளிக்கூடத்துல நீ பள்ளிக்கூடத்துக்கு பாடம் தானே சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தானே நீ கவர்மெண்ட்ல இருந்து நீ பர்மிஷன் வாங்கியிருக்க. நீ உன் சித்தாந்தத்தை வைக்கிறன்னா நீ உன் செமினரியில நடத்து. நீ பொதுமக்களுக்கு கல்வி கொடுக்கறேங்க கூடிய பேர்ல உன் இதெல்லாம் நீ திணிக்கப்படாது. இப்ப இந்த உணவுங்க கூடியது எப்படின்னா இந்த நாட்டு மக்களுக்குள்ள சிந்தனை, பழக்க வழக்கங்கள், பண்பாடு இதை அழிச்சு மாற்றணும், கிறிஸ்தவனுக்கு சாதகமாக மாற்றணும். இதற்கான ஒரு யுக்தியாக இந்த உணவு திருவிழா நடத்துறது, இந்த சினிமா நடத்துறது, இதெல்லாம் இதோட நோக்கம் இதுதான். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பயல்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய எய்டை அரசாங்கம் கட் பண்ணா ஒரு பயலும் பள்ளிக்கூடம் நடத்த மாட்டான். ஏன்னாப்பா அந்த பணத்தை வந்து அரசாங்கமே அதை நீ நடத்திட்டு போயேன் பள்ளிக்கூடத்தை, எதுக்கு இவன்ட்ட கொடுக்கணும்? இவன் மதம் மாத்துறதுக்கு நீ ஏன் இன்சென்டிவ் கொடுக்கணும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, கட்டாய கல்விங்க கூடியது ஏதோ நம்ம நாட்டில் ஏதோ இவனுக்கு திராவிடம் வந்தது அங்கே படிப்பே வந்ததுன்னு புழுகிட்டு திரியறான். இன்னும் நேரு வந்த அப்புறம் தான் படிக்க தொடங்கினா இன்னொரு புழுகுவான். இந்த நாட்டில் இருக்கிற கல்வியை கெடுத்ததே வெள்ளைக்கார கிறிஸ்தவன். நான் இது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிலே லட்சத்துக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடம் இருந்ததுங்க கூடியதை மெக்காலே வரத்துக்கு முன்னாடி தாமஸ் மன்ரோவே தான் அறிக்கையில் சொல்லியிருக்கான். வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டில் எழுத்தறிவும் கல்வியும் குறைந்தது அப்படின்னு நான் சொல்லலை. காந்தி போய் இங்கிலாந்துல பேசும்போது இதை சொன்னார். அதனால இப்ப நான் சொன்னோம்னா நான் ஏதோ ஆர்எஸ்எஸ் காரன் சொன்னேன். அப்ப காந்தியை அப்ப ஆர்எஸ்எஸ் காரங்க லிஸ்ட்ல சேர்த்துட்டேங்களே, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. காந்தி தான் சொன்னாரு வெள்ளைக்காரன் வந்து கெடுத்தாம்னு. அப்படி வெள்ளைக்காரன் இந்த கல்வியை கெடுத்து கொண்டு இருந்த காலத்துல ஒரு ஹிந்து ராஜா இருந்தார். எங்க இருந்தாருன்னா திருவிதாங்கூர்ல இருந்தார். அதாவது இன்னித்த கன்னியாகுமரி, கேரளாவில் உள்ள தெற்கு பக்கம், செங்கோட்டை தாலுகா, இதெல்லாம் சேர்ந்து திருவிதாங்கூர். அங்க அப்பவே கட்டாய கல்வி என்பதை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் வந்து லிட்ரஸி அதிகம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த ஹிந்து ராஜா. கிறிஸ்தவ பாதிரி அல்ல, கிறிஸ்தவ மிஷனரி அல்ல, கட்டாய கல்வியை கொண்டு வந்தது அந்த ஹிந்து ராஜா. அந்த ஹிந்து ராஜா கட்டாய கல்வியை கொண்டு வந்த உடனே பல கிறிஸ்தவன் என்ன பண்ணோம்னா பள்ளிக்கூடத்தை அரசாங்கத்திட்ட சரண்டர் பண்ணானோ, தொட்டு இல்லாமல் எங்களால் நடத்த முடியாதுன்னு. அதனால இந்த கிறிஸ்தவனுக்குள்ள யோக்கியதை தான். நான் அரசாங்க பணத்தில் இவன் பள்ளிக்கூடம் நடத்துவான், ஆனா இவனுக்குள்ள கருத்தை இது பண்ணுவான். அதே நேரத்தில் அரசாங்கம் நீ வந்து ஆர்டிஇல இல்லை அவனுக்கு சீட்டு கொடுன்னா கொடுக்க மாட்டான். இது என்ன மைனாரிட்டி கேரக்டரும்பா. ஸோ அதனால இவனுக்கு வந்து இது கிறிஸ்தவனுக்கு நடத்தும் சேவை நிறுவனங்கள் எல்லாத்துக்குள்ள நோக்கம் மதம் மாற்றம் தான். காந்தி சொன்னது இட் இஸ் கன்வர்ஷன் தட் லேண்ட்ஸ், அதுதான் அதோட நோக்கம்னாரு. ஃபைனலி சோஷியல் சர்வீஸ் இஸ் அ பைட் பட் கன்வர்ஷன் இஸ் த ஹூக் தட் லேண்ட்ஸ் த ஃபிஷ். இது காந்தியோட ஸ்டேட்மெண்ட். இது கல்வி நிறுவனங்களை இதற்காகவே நடத்துவது. அப்போ இப்போ மதம் மாற்றத்தை டைரக்டா பண்றதுக்கு கல்யாண வெள்ளக்காராட்சி இல்லை. இவன் நாட்டில் 10 பேர் கேள்வி கேட்பான். அப்ப என்ன பண்றது? மதம் மாற்றத்திற்கு ஏதுவாக சமுதாயத்தில் ஒரு கருத்தியலை பரப்புவது. இப்ப தமிழ்நாட்டில் வந்து இப்ப இந்த மைனாரிட்டி கமிஷன்ல சேர்மனா ஜோயர்னு ஒரு பாதிரி இருக்கான். இந்த ஆள் ஒரு ஓப்பனாவே ஒரு பேட்டி கொடுக்குறான். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சோசியல் சர்வீஸ், சோசியல் சயின்ஸ் இதுல எல்லாம் மிஷனரி ஐடியாவெல்லாம் நான் புகுத்தி இருக்கிறேன். அப்ப இது எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்தவத்தனத்தை புகுத்துவது, இதை இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். இதெல்லாம் ஓப்பனா சொல்லுது. அதோடு ஒரு அங்கம் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபேஸ்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? முகம் தெரியாதவர்களின் முகம் அப்படின்னா சமுதாயத்தில் எல்லாம் நாசமா போயிருக்கு, ஆனா அவர்களுக்காக பாடுபடுவது ஒரு கிறிஸ்தவ பாதிரி, நன் பாதிரிச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்ல. இப்ப இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்கும் போது அப்ப இந்த சமுதாயம் ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய சமுதாயம். இந்த என்னெல்லாம் மெசேஜ் கன்வே ஆகுதுன்னு பாருங்க. அப்ப இந்த கொடுமைப்படுத்துற ஒரு சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு வந்தது ஒரு கிறிஸ்தவன். அப்ப இது மத பிரச்சாரம் இல்லாம என்னது? இப்ப பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய நீ மத பிரச்சாரத்துக்கு குழந்தைகளை கூட்டு போனேன்னா இது எந்த விதத்துல நியாயம்? ஏண்டா ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிய,
என்ன ப்ரோக்ராம் பள்ளிக்கூடத்தில் நடத்தினாலும் எங்கள் சிஇஓட்ட சொல்லணும், எது நடத்தினாலும் எங்களுக்கு தெரியணும்னு சொன்ன ஏன் இப்போ இந்த சிஓவும் டிஓவும் இப்போ நோட்டீஸ் விடுவேல இந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துக்கு விடணும்ல, நியாயத்துக்கு விடணும்ல, இப்போ நோட்டீஸ் விடணும்ல. கண்டிப்பா. அப்ப நீ இங்க இப்ப நான் கேட்குற கேள்வி இது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடக்குது, ஸ்கூல்ல இருக்க குழந்தைகளை வச்சு ஒன்றும் நடத்தலை, ஸ்கூல் காலியா இருக்கு, அந்த ஃபெசிலிட்டியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு என்னெல்லாம்டா பேசினிய? இப்ப பள்ளிக்கூடத்தில் உள்ள பசங்களே நீ கூட்டு போறியே, அப்ப இதுக்கு நீ சீல்லடா வைக்க நம்பிட்டு பள்ளிக்கூடத்தையும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான அனைத்து விஷயங்களையும் மதம் மாற்றத்திற்காக பயன்படுத்துகிறது, கோயில் உட்பட. அதே நேரத்தில் கிறிஸ்தவ நிறுவனங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் செய்து கொடுக்கிறது. இப்ப நம்ம இதை எதோட பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் கிறிஸ்தவ பயில்கள்லாம் அடுத்து எங்களுக்கு விஜய் தான் சிஎம் ஆக போறாரு, எங்க கிறிஸ்தவ ஜோசப் விஜய் தானே, அந்த ஜோசப் விஜய் சிஎம் ஆக போறதுனால அம்புட்டு கிறிஸ்தவனும் இப்ப அந்த பக்கம் சரிகிற மாதிரி இருக்கான். இது திமுகவுக்கு பயம் கொடுத்துருச்சு. பயம் கொடுத்த உடனே இப்ப கிறிஸ்தவன் என்னடா யோசிக்கிறான், இதுதான் நமக்கு சரியான நேரம், கிறிஸ்தவ ஓட்டு உனக்கு வேணும்னா நாங்க என்ன வேணாலும் செய்வோம், எனக்கு நீ ஆதரவு தெரிவிச்சிரு, இல்லைன்னா நான் உன் ஜோலியை முடிச்சிருவேன்னு இப்ப திமுகவை கிறிஸ்தவ மிரட்டுறான். இப்ப ஏற்கனவே பல ஊழல்கள் பல அயோக்கியத்தனம் பண்ணி மக்கள் மத்தியில கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு இப்ப இருக்கிற இந்த மைனாரிட்டி ஓட்டு போயிடுச்சுன்னா அடுத்த எலெக்ஷன்ல சோலி முடிஞ்சது. அதனால வேற வழி இல்லை, இன்னைக்கு திமுக பாதிரியார் காலில் சரண் அடைஞ்சாச்சு. கிறிஸ்தவனுக்கு தெளிவா தெரியும், டே நம்ம இல்லாட்ட உன்னால ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவன் திமுகவை மிரட்டி உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு வர்றான். ஏன்னா இது உங்க 2 பேருக்குள்ள உள்ள ஓட்டு பிரச்சனை, மதவாத அரசியல். இதுக்கு அப்பாவி ஹிந்துவும் அப்பாவி வேற மக்களும் ஏன் அவஸ்தைப்படும்? அப்போ இந்த அரசு மதவாத அரசியலுக்காக ஒரு மாணவனின் உரிமையை பறித்திருக்கிறது. கருத்தியல் திணிப்பை இந்த அரசு ஒரு மதவாத சக்திக்காக செய்து வருகிறது. அப்ப இது மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு விரோதமானதா இல்லையா? நிச்சயமாக. அப்படின்னு சொன்னா இந்த அடிப்படையை தவறிய ஒரு அரசு தொடரலாமா கூடாதா? தொடரக்கூடாது. கூடாது இல்ல. நீங்க தானே செக்யுலருங்கக்கூடியதே பின்னாடி தான் சேர்க்கப்பட்டது கான்ஸ்டியூஷன்லயே. சரி, அதை மாற்றக்கூடாது அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. இப்ப நீங்களே அதுக்கு விரோதமா போனா இப்ப எப்படி? அப்ப செக்யுலருக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லுங்க. அப்ப செக்யுலர்னா என்ன? ஹிந்துக்களை ஒழிப்பது செக்யுலரிசம், அவ்வளவுதானே? அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அப்படிதானே அதுக்கு அர்த்தம்? அப்படின்னு சொன்னா ஹிந்துக்கள் தங்களை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த கான்ஸ்டியூஷன்ல ஒரு இது இருக்குல்ல, வழி இருக்குல்ல. இப்ப இந்த செக்யுலரிசத்தை யாரு காப்பாற்ற போறா? எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு இல்ல. பாரம்பரியமாக தமிழகத்தில் கொண்டாடப்படுவது ஆயுத பூஜை. ஆமா. இதை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாடப்படாது, கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொண்டாடப்படாதுன்னு சர்க்குலர் அனுப்பிச்சு இல்ல. ஏன்டா இப்ப பள்ளிக்கூட குழந்தைகளை கூட்டு போயிருக்கானடா கிறிஸ்தவ படத்துக்கு, இப்ப சர்க்குலர் எங்கடா போச்சு உனக்கு? அப்ப ஹிந்துக்களை இன அழிப்பு செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் இப்போ அதை முன்னாடி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்போ டைரக்டா இப்போ கிறிஸ்தவன் என்ன சொல்லிட்டான், எலெக்ஷன் வருது, விஜயா உனக்கா, நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு எப்படியாவது நீ ஓட்டு போட்டுரு அப்படின்னு இவன் காலில் போய் விழறான். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவன் இப்போ கிளம்பியிருக்கான். இப்போ ஹிந்துக்கள் இப்போ ஒன்றுபடாமல் இருந்தாச்சுன்னா இந்த இன அழிப்பு தொடரும். ஹிந்து வாக்கு வங்கி ஏன் அவசியம் என்பதை வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களும் ஐயா தானலிங்க நாடார் அவர்களும் ஆரம்பத்தில் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வேத மந்திரம், வேத வாக்குங்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு உதாரணம். இப்ப ஹிந்து வாக்கு வங்கி என்று ஒன்று இருந்திருந்தாச்சுன்னா இந்த சட்ட மீறல் என்று நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அதனால ஹிந்து வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஹிந்து வாக்கு வங்கின்னு சொன்னா பிஜேபிக்கா வேண்டிதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹிந்துக்குள் ஒற்றுமையாக இருந்து ஹிந்து கோரிக்கைகளை முன் வச்சாச்சுன்னா எல்லா கட்சிகளும் ஹிந்துத்துவம் பேசும். ஏன்னா என்னோட கருத்து இதுல ரொம்ப தெளிவான கருத்து. பிஜேபி ஒண்ணு இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி கிடையாது, அது இந்துக்களுக்கு துரோகம் செய்யாது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதிலும் சில தலைவர்கள்லாம் துரோகம் செய்கிறார்கள்.
பாருங்க, ஒரு சின்ன உதாரணம். முலான் சையத் அலி அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் பாளையங்கோட்டையில். பழைய அல்லுமா கேடர், மேலே பல கிரிமினல் கேஸ் இருக்கு, பல பினாமி சொத்தெல்லாம் வச்சிருக்க. அப்படி இந்த பினாமி சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இவரை பற்றி பல அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கும் பல இதெல்லாம் இருக்கும்ல, அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு விட்டாங்க. பிஜேபியிலிருந்து ஒரு தலைவர் தான் அவரை காப்பாற்றி விட்டுருக்காராம் மேலே சொல்லி அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு அரசல் புரசலாக வருது. அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கொள்கை அடிப்படையில் இந்த கட்சி நமக்கு துரோகம் செய்யாது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அட்லீஸ்ட் மேலே சொல்லி சரி பண்ணவாத முடியும், வேறு இடங்கள்லாம் அதுவும் முடியாது. அதனால் இது வந்து நமக்கு ஹிந்துக்களுக்கு ஆதரவான கட்சி, அதனால் ஹிந்து வாக்கு வங்கின்னா பிஜேபின்லாம் நினைக்காதீங்க தயவு செய்து. ஹிந்துக்கள் தெளிவாக இருந்தாச்சுன்னா எந்த கட்சியும் ஹிந்துத்துவம் பேசும். அதை தான் நான் ஹிந்து வாக்கு வங்கின்னு சொல்றது. அதனால இன்னைக்கு நடந்திருக்கக்கூடியது அடிப்படை விதிமீறல். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனுக்குள்ள ஒரு மேலே ஒரு கருத்தியல் திணிப்பு. இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி இந்த நடவடிக்கை எடுக்க தவறியாச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் அவர்களும் இந்த திருட்டுக்கு உடந்தை என்பதை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காயத்ரி நகரில் ஒரே வீட்டில் 360 ஓட்டுகளும், அதே போல ரோஜா தோட்டம், அதே தாம்பரம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ரோஜா தோட்டத்தில் ஒரு 170 ஓட்டுகளும் ஒரே வீடுகள், இது இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு, அதில் ஓட்டுகள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றம் வைத்தார்கள். அதை ஒட்டி அங்கே இருக்க சில மீடியாக்கள் வந்து நேரில் போய் கள ஆய்வு பண்ணியிருக்காங்க, எது உண்மை அப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காக போயிருக்காங்க. அவங்க சொன்ன அதே போல் காயத்ரி நகர் 3வது தெருவில் 1ஆம் வீட்டில் தான் இந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த 360 ஓட்டுகள், 370 ஓட்டுகள், அதே போல் அந்த ரோஜா தோட்டத்தில் கூடிய 1ஆம் நம்பர் என் வீட்டில் 180 ஓட்டுகள் என்பது இருந்திருக்கு என்பது உறுதியாகி இருக்கிறது. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு விடுதி மாதிரியான ஒரு வீடு மாதிரி இருந்திருக்கிறது. அதில் வந்து சர்ச்சில் பணிபுரியக்கூடிய நபர்களை அங்கே வந்து தங்கி இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பல வருடங்களாக அங்கேயே தங்கியிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஓட்டு வந்து இருந்திருக்கிறது. அதே போல் அந்த காயத்ரி நகர் மற்றும் ரோஜா தோட்டம் 2 பகுதிகளிலுமே அந்த மாதிரியான ஆட்கள் அங்கே தங்கி இருந்திருக்கிறார்கள். இப்போ வந்து அந்த ரோஜா தோட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதி பேர் அங்கே இல்லை, மூடி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த காயத்ரி நகர்லையும் இப்போ 370 பேர் அப்படிங்கிற நம்பர் இல்லை, குறைவாக இருக்கிறார்கள். மொத்தமாக இப்போ அங்கே வந்து ஒரு 170 ஓட்டுகள், இப்போ அந்த 160 110 அந்த மாதிரியான ஒரு 100க்குள்ளார உள்ள ஓட்டுகள் இப்போ அங்கே இருக்கிறது அப்படின்னு இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன உண்மை என்பதை கண்டறிவதற்காக போன அந்த செய்தி சேகரிக்க சென்ற அந்த செய்தியாளர்களை வந்து அந்த அங்க இருந்தக்கூடிய திமுகவினுடைய அந்த பிஎல் இருக்கிறவர் வந்து வரவே விடாம வந்து அங்க வந்து விரட்டி எடுத்திருக்கிறார். அப்படிங்கக்கூடிய அது பயங்கரமான எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கார். ஆனா அதையும் மீறி வந்து அவர்கள் வந்து இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். எஸ்ஐஆர் முதல்ல திமுக எதிர்த்தது அப்படிங்கிறதையும் கூட கிறிஸ்தவர்களுக்கும் முதல்ல அதை எதிர்த்தான். அதை நம்ம அப்பவே நம்ம புரிஞ்சுக்கணும். இவனுக்கு எதுக்குறான், ஏன் எதுக்கணும், எதுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. சரி, வடநாட்டுக்காரனை பற்றியும் ஓட் லிஸ்ட்ல சேர்ப்பதற்காக இங்கே சூழ்ச்சி நடக்கிறது. அப்ப இவ்வளவு நாள் இங்க சேர்த்திருக்கிறேன் கிறிஸ்தவ பையில, அப்ப இந்த சூழ்ச்சியை செய்தது யார்? அதுல சொல்ற அப்படி அந்த திமுக காரன், இந்த லோக்கல்ல உள்ள கவுன்சிலரு, வெளிமாநிலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கூட இங்கே வந்து இருப்பார்கள். எங்க இந்த சர்ச்சில் அவங்க வரும்போது அவங்க வந்து ஓட்டுல சேர்த்துக்கிடுவாங்க. அப்ப வெளிநாடு மாநிலக்காரனை ஓட்டுல சேர்த்து விட்டது நீ தானே. அப்ப வெளிமாநிலத்துல இருந்து வர்றவன் கிறிஸ்தவன். அப்ப இவ்வளவு நாள் நீ சேர்த்திருக்கிய, அப்ப இவ்வளவு நாள் தமிழனுக்கு நீ துரோகம் பண்ணிருக்கிய இல்லை, இவன் இனிமேல் துரோகம் செய்வான் அப்படிங்கிறது உன் மேல குற்றச்சாட்டு, பிஜேபி மேல உனக்கு நீ வைக்கிற குற்றச்சாட்டு. அப்ப இவ்வளவு நாள் தமிழனுக்கு நீ துரோகம் பண்ணிருக்கிய. இப்ப அந்த திமுக காரன் என்ன சொல்றான், சொல்லும் போது தெளிவா சொல்ற, அப்படி வெளிமாநிலத்துல இருந்தெல்லாம் வருவாங்க, இந்த சர்ச்சில் வந்து தங்கி இருப்பாங்க போவாங்க. சரி, முதல்ல அது வீட்டு எண் தானே. அப்ப அங்க அது எப்படி சர்ச் ஆகும்? சரி, அப்ப அங்க ஒரு அந்த இது நீங்க எப்படி வந்து அதை டிஃபைன் பண்ணிருக்கீங்க? அவன் என்னன்னு பர்மிஷன் வாங்கியிருக்கான் அந்த இடத்துக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு நன்னறின்னு அங்க பர்மிஷன் இருக்கா? நன்னறினா நீ தங்கி இருக்கலாம், சரி ரைட். அங்க என்ன இதுல பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க?
அதெல்லாம் இப்ப விசாரிக்கணும்ல, கண்டிப்பாக சொல்லணும்ல. அதுக்கப்புறம் அங்க எப்பவுமே நிறைய பேர் தங்கி இருப்பாங்களாம். அவ எப்பவுமே நிறைய பேர் அங்க தங்கி, அப்ப என்ன ஆக்டிவிட்டி நடக்குது? சும்மா தங்கி இருக்க வாய்ப்பு இல்ல கிடையாது. அவ பக்கத்துல மதமாற்றத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறான்னு தெரியுதா? ஆமா. அப்போ ஒரு இடத்துல தங்க வச்சு, பெந்தகோஸ்தே சபை அதுவும். ஆமா, பெந்தகோஸ்தே சபை. அப்ப அங்க நீங்க மதமாற்றம் நடப்பதற்கு ஒரு இடத்தை வாங்கி அவ்வளவு பேரும் வெளியூர்ல இருந்து கொண்டு வர வச்சு, வெளியூர்காரனை வச்சு உள்ளூர்ல மத பிரச்சாரம் செய்கிறார்கள். தெரிஞ்சு போச்சா? நிச்சயமாக. இப்ப இதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறேன்? இப்ப யாரு திட்டமிட்டு மதம் மாற்றுகிறார்கள்? அப்ப இவ்வளவு நாள் வெளியூர்காரனெல்லாம் வந்து ஓட்டர் லிஸ்டில் சேர்த்து தமிழ்நாட்டில் வெளிமாநிலத்துக்காரனை கொண்டு வைத்து தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை இப்ப கிறிஸ்தவ சர்ச்சை செய்திருக்கிறது. ஒப்புக்கிடுவேளா? திமுககாரன் தான் ஏன் பேட்டி கொடுத்துருக்காப்பா, வெளியூர்காரன்லாம் நாங்க இங்கதான் கொண்டு அவங்கள்ட்ட ஆதார் ரேஷன் கார்டுலாம் வச்சுதான் நாங்க சேர்த்தோம். சரி, அப்ப போகும்போது அவன் ஓட்டு அங்க இல்லாம இருந்திருக்கணும்ல. அப்ப அடுத்த இடத்துல அவன் போய் ஓட்டு சேர்த்து இருந்தாச்சுன்னா அவன் ஏன் அது இங்க கேன்சல் ஆகல? சரி, அதாவது பரவாயில்ல, இந்த பேட்டி அவர் கொடுக்குறாராம். அதாவது பொய் சொல்றது, ஏமாத்துறது, அயோக்கியத்தனம், இதோட அதாவது முழு உருவம் திமுகங்கிறது. அந்த ஆள் பேட்டி கொடுக்குற. அப்படி பேட்டி கொடுக்கும்போது, இங்கே இவ்வளவு பேர் இருந்தார்கள், ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்களை ஓட்டு போட விடாமல் அதிமுக காரர்கள் தடுத்தார்கள், சில கிறிஸ்தவர்கள் தான் போலீஸ் பாதுகாப்புடன் வந்து ஓட்டு போடுவார்கள். இந்த பேட்டியோடு கடைசியில சொல்லி முடிக்கிற. அப்படி அப்ப எப்படின்னு சொன்னா, உன் கிறிஸ்தவனுக்காக நான் தான் குரல் கொடுக்கிறேன், நீ விஜய் பின்னாடி போயிடாத, நீ வந்து வெளியூர்ல இருந்து வேணாலும் நீ கிறிஸ்தவன் இங்க கூட்டுக்கு வந்து நீ பண்ணி வச்சுக்கோ, ஊர்லயே இல்லாத கிறிஸ்தவனுக்கு நீ ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்துக்கோ, ஆனா உனக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் எப்படிங்கக்கூடிய செய்தி. அது அப்படி அது அந்த பொய்யை சொல்றத கூட அப்படியே சௌபாவிகமா சொல்லிவிட்டுற. ஆனா அங்க அவர் தான் கவுன்சிலரா இருக்காரு. அப்ப அது ஒரு வேடிக்கையை பார்க்கணும். திமுக கவுன்சிலர், திமுக கவுன்சிலராக இருக்கிற இடத்துல அந்த கிறிஸ்தவனை அதிமுக காரன் ஓட்டு போட விடாம தடுத்தானோ. நடக்குமா ஐயா? நீ எப்படி கவுன்சிலரானு? அப்ப அதிமுக யாரு தடுக்கிறானோ தடுக்கிறவன் அங்க வலுவா இருக்கணும், அப்படிதானே? இப்ப வலுவா கவுன்சிலரா இருக்கிறதே நீ தானே. அப்புறம் நான் போய் விசாரிச்சேன், இங்க இதுதான் உண்மை, அதையும் இந்த ஆளே சொல்ற. அப்படி அப்போ எவ்வளவு மட்டகரமான ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இதை எதோட ஒத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இதே மாதிரி எவ்வளவு மதரசாக்கள், எவ்வளவு மசூதிகள், எவ்வளவு வீடுகள், எவ்வளவு ஜப வீடுகள், இந்த மாதிரி ஒரு நம்பர்ல ஓட்டு அதிகம் இருக்கக்கூடியது எவ்வளவு தமிழகத்தில் இருக்கும்னு பாருங்க. அப்போ இங்கேயும் இப்ப நான் முந்தா நேத்தி எனக்கு ஒரு செய்தி வந்தது. திருநெல்வேலி மாவட்டத்துல சேரன்மாதேவி பக்கத்துல பத்தமடை, இந்த பத்தமடையில ஒரு 2 அக்ரஹாரம் உண்டு, மேல தெரு கீழ தெருன்னு. அங்க ஏதோ ஒரு 75 to 100 ஓட்டை காணலையா. ஏன்னா செய்தி நேத்தியோ முந்தா நேத்தியோ எனக்கு ஒரு செய்தி வந்தது. இது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்துக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஓட்டு காணாம போகுது, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற இடத்துல வந்து வெளியூர் ஓட்டெல்லாம் இருக்கு. அது இத்தனையும் வெளி மாநிலத்துக்காரன் ஓட்டு. பத்தமடையில வந்து எக்காக்கணும் அந்த எல்லாம் அந்த ஊர்க்காரன் ஓட்டு தான், வெளியூர்காரன் ஒரு வயலும் கிடையாது, எல்லாம் அந்த ஊர்க்காரன் தான். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் தாமிரபரணிக்கரையிலேயே பிறந்து தாமிரபரணிக்கரையிலேயே வளர்ந்து அந்த பக்கத்தில் இருக்கிற அதே பள்ளிக்கூடத்தில் படித்து அங்கேயே உழைத்து அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கு ஓட்டு கிடையாது. அதே நேரத்தில் வெளிமாநிலத்தில் இருந்து வந்த மதமாற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட கிறிஸ்தவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் ஓட்டு இருக்கு. தானே இந்த செய்தி. இந்த எஸ்ஐஆர் வரும்போதே எல்லாரும் அதை பத்தி பெரிய ஆஹா ஓஹோன்னாங்க. அப்ப நான் ஒரு விஷயம் நல்ல தெளிவாக சொன்னேன். இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்கிறத பொறுத்து தான் இது வெற்றியா தோல்வியான்னு கண்டுபிடிக்க முடியும். இதுல எல்லா அயோக்கியத்தனங்களும் இதில் நடக்கும்னு. ஏற்கனவே மசூதியில வைத்து இந்த லிஸ்டுகள்லாம் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி திரு ஹெச் ராஜா அவர்களுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பேப்பர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் பணியில் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள்லாம் ஒரு போராட்டம் நடத்தினார்கள். ஒரு போன வாரமோ என்னவோ. அதை ஒட்டி வந்தது என்ன அப்படின்னா, திமுக அரசு செய்யல, அரசு ஊழியர்களுக்கு சில சம்பள உயர்வு இதெல்லாம் அறிவித்தது உடனே திமுக. நல்லா கவனிக்கணும். இந்த அறிவிப்பு
நாங்கள் இதில் எஸ்ஐஆரில் கலந்து கொள்ள மாட்டோம்னு இவங்க சொன்ன அந்த போராட்ட அறிவிப்பு, அரசாங்கத்தின் அறிவிப்பு, இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்க. மசூதியில் நடந்தது, இங்கே நடந்ததை வச்சு பாருங்க. பத்தமடையில் வந்து இன்னைக்கு ஓட்டுக்கள் காணாமல் போனதை பாருங்க. அப்போ இதிலிருந்து இந்த தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், நான் ஏற்கனவே இந்த ஊழியர்கள், இப்போ தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அரசுக்கு எதிரான போராட்டம் இருக்கும்போது நான் இதை தான் சொன்னேன். திமுகவை நாங்கள் தான் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் சொல்லி இவங்க ஓப்பனாகவே ஸ்டாலினை மிரட்டினாங்க. அதனால் இன்னைக்கு மிரட்டுவாங்க, நாளைக்கு ஏதாவது இப்படி ஒரு துண்டை போட்டாச்சுன்னா உடனே அப்படி மாறி போடுவாங்க, இதான் நடக்கும்னு நம்ம அப்போ சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாட்டில் இந்த எக்ஸசைஸ் எந்த அளவு இது சரியாக இருக்கும் என்பது நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களாகவே செயல்படலையே. யோசிச்சு பாருங்க, வேற ஒரு இடத்துல பார்த்தாச்சுன்னா திமுக காரன் வந்து அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கூடிய செய்தி வந்தது. அந்த லோக்கல்ல இருக்கிற ஊழியர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ இது எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தானே. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாருமே மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் தானே வருவாங்க. கண்டிப்பாக மத்திய அரசுல ஒரு 4 IAS ஆஃபீஸர் மேல மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா வேற கலெக்டர் தானாக வேலை பார்ப்பார்கள். இந்த துணிச்சல் அமித்ஷா அவர்களுக்கு வருமா? வந்தாச்சுன்னா எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் வில் பி ஃப்ரூட்ஃபுல் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு வக்ஃப் போர்ட் சேர்மன் நவாஸ் கனி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்காக நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாஸ் அலி என்பவர் முக்தாவலி நியமனம், அதாவது பரம்பரை முக்தாவலி நியமனம் தொடர்பாக ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதற்கு ஒரு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருந்தது. அந்த தீர்ப்பிற்கு அதை அமல்படுத்துவதற்கான ஒரு டைம் பீரியடும் கொடுத்திருந்தாங்க. ஒரு 12 வாரத்திற்குள்ள இந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்தணும்னு. ஆனால் அந்த தீர்ப்பை அலட்சியப்படுத்தி அதை இதுவரை அமல்படுத்தாததற்காக இன்னைக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து அவர் மேல தொடரப்பட்டிருக்கிறது. என்ன இந்த வழக்கு அவமதிப்பு? அதாவது நாட்டையே மதிக்காதவங்க நாட்டு சட்டத்தை இவர் இங்க மதிக்க போறாரு. ஆனா மதிக்க போறது இப்ப என்ன ஒரு வேடிக்கைன்னா, இவர் தொகுதிக்கு உட்பட்டு தான் திருச்சுழி அசம்பிளி வருது. அங்க நரிக்குடியில வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னான்னா ஒரு மசூதிக்குள்ள போய் இந்த ஓதி விடுறேன் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பெண்ணுக்கு மேல ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கு ஒரு பயலும் போல. தங்கம் தென்னரசு லோக்கல் மந்திரி, அவர் தான் எம்எல்ஏயும் கூட, அவரும் போகல. அந்த எம்பி இருக்கிற இந்த நவாஸ் கனியும் போகல. ஆனா அவன் இங்கிருந்து திருப்பரங்குன்றத்துல மேல போய் கறி சாப்பிட போன, அப்படி என்ன கோயிலை அவமானப்படுத்தணுங்க கூடிய நோக்கத்துல. அப்ப கூட வந்து என்ன அப்படின்னா இவன் மேல எந்த கேஸும் போலீஸ்காரங்க போடல. அதனால சட்டத்தை மீறுறதுங்க கூடியது நவாஸ் கனிக்கு பழக்கம். அதனால இதை வந்து இங்கேயும் தொடர்ந்தார். இப்ப இதுல என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த முத்தாவல்லி நியமனம், இந்த பரம்பரை முத்தாவல்லின்னா அவங்க முத்தாவல்லி ஃபார் லைஃப் டைம் வரை அவங்க முத்தாவல்லியா இருக்கலாம். ஆனா இந்த வக்ஃப் என்ன பண்றது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு டெம்பரரியா 3 வருஷம் 5 வருஷம்னு கொடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு காசு வாங்குறது. இந்த மாதிரி ஊழல்கள் முத்தாவல்லி நியமனத்துல நடக்கிறதுங்க கூடியது பல செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். இங்க என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, இவர் வந்து பரம்பரை முத்தாவல்லி போல அப்பாஸ் அலிங்கிறவர் பெரியகுளம் பக்கம் தேனி மாவட்டம். அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு முத்தாவல்லி நம்ம உத்தரவு கேட்கிறாரு, கொடுக்கல. கோர்ட்டுக்கு போறாரு. 12 வாரத்துக்குள்ள அதை ஃபைசல் பண்ணணும் அப்படின்னு இந்த வக்ஃப் போர்டுக்கு அதை இது பண்றாங்க. 12 வாரத்துக்குள்ள இதுக்கு இவங்க வந்து அந்த கோரத்தை வச்சு அதை டிசைடு பண்ணல. அப்ப டிசைடு பண்ணலைன்னா என்ன, அவருக்கு உத்தரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அவர் கவனிச்சுட்டாருன்னா அவருக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த முத்தாவல்லி நியமனங்க கூடியது ஒரு மணி ஸ்பின்னிங் பிஸ்னஸ். அதான் நான் தொடர்ந்து சொல்லுவேன், இந்த வக்ஃப் திருத்த சட்டம்ங்க கூடியது முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கான சட்டம்னு. இவங்க வந்து என்ன பண்றான் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டெம்பரரியா சில முத்தாவல்லிகள் இருப்பாங்க. அதுதான் பரம்பரை முத்தாவல்லி இல்லாத இடங்கள். அப்படி இல்லாத இடங்கள்ல என்னன்னா, அவங்களுக்கு 3 வருஷம் இல்லைன்னா 5 வருஷம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்து கொடுக்குற வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நியமன உத்தரவு பிறப்பிப்பது. ஸோ இது வந்து என்னன்னா, இந்த வக்ஃபுங்க கூடியது ஒரு பெரிய மணி ஸ்பின்னிங் பிஸ்னஸ். லேண்டு தவிர வேற உள்ள விஷயங்கள் எல்லாம் தவிர நியமனத்திலையும் எப்படியெல்லாம் சம்பாதிக்க ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷனுக்கு வந்து முஸ்லீம் லீக் கட்சி இருக்குல்ல, அதுக்குள்ள தேர்தல் நிதி
திரட்டுற கமிட்டியில இவரை தலைவரா போட்டிருக்காங்க. சரியாத்தானே போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் எல்லாத்துலயும் நல்ல நிதி திரட்டுகிறார் அப்படிங்கிறதுனால அவரை போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு மேல வேற ஏதோ சிபிஐ கேஸோ ஏதோ ஒரு மத்திய இதுல ஏதோ ஒரு கேஸ் பெண்டிங்ல வேற இருக்கு. ஸோ அதனால இவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அப்ப இவ்வளவு தைரியமாக நீங்க 12 வாரத்துக்குள்ள பைசல் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறமும் அதை செய்யவில்லை. இப்ப நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு நபர் இன்னைக்கு அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு பெரியகுளத்துக்காரரு. என்னன்னா 12 வாரத்துக்குள்ள என் கேஸை நீங்க ஏன் பைசல் பண்ணல, அதனால அவர் மேல அவமதிப்பு போடுறேன்னு இப்போ நோட்டீஸ் விட்டுருக்கு. என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வக்ஃபை வைத்து கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வக்ஃபுக்காக வந்து பலர் குரல் கொடுத்தாங்கல்ல, அப்படி எத்தனை பேர் இப்ப குரல் கொடுத்தாங்க? ஒரு வேலை வாய திறந்தானா? அப்ப இந்த வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிரான கூட்டங்கள் என்பது வக்ஃபை வைத்து கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டங்கிறது உறுதியாச்சா? ஏற்கனவே வேற ஒரு வழக்கு வருது. வழக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, இப்ப இந்த வக்ஃப் போர்டே இல்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசு கோர்ட்ல சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சு, நாங்க வந்து வக்ஃப் போர்டை நாங்க வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு இதையும் இந்த போர்டு தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு. அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, வக்ஃபை வைத்து கொள்ளையடிப்பவர்களை ஊட்டி வளர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. அப்ப முஸ்லீம்களை என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த வக்ஃபுங்கிறது என்ன, அவங்க முன்னோர்கள் இந்த மசூதி இல்லைன்னா தர்கா இந்த மாதிரியான அதை மையப்படுத்திய சில நற்காரியங்களுக்காக சொத்து எழுதி வைத்து அதை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இப்ப அதை கொள்ளையடிக்க, அதாவது உங்க முன்னோர்கள் எதற்காக ஒன்றை செய்தார்களோ அதை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சட்டம், அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு சட்டம், அந்த கொள்ளையை தடுப்பதற்கு ஒரு திருத்த சட்டம் வருது. அப்போ இந்த வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒருத்தன் போராடுறான் அப்படின்னா அவங்க முன்னோருக்கு அவன் ஒரு துரோகம் பண்றான்னு அர்த்தம். அதானே அதுக்கு அர்த்தம். சரி, இதுக்கு முன்னாடி இந்த MKN ட்ரஸ்ட் அதிராமப்பட்டினம், அதுல ஆல்ரெடி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸுக்கு மேல பல புகார்கள். அதுல என்னன்னா கவர்மெண்ட்லயே புகார் இருக்கு, இவங்க வந்து மிஸ்அப்ராப்ரியேஷன் புகார் இருந்தது. அப்ப அதையும் மீறி அவர்களை நியமிப்பதற்கான முயற்சி நடந்தது. அதை செய்தது இந்த நவாஸ்கனியன்கோ. அப்ப இது ஒரு முறை இருமுறை இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரியான புகார்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளிக்கேன்ல நல்பந்து மசூதி, அது பக்கத்துல இன்னொரு மசூதியில் ஒரு பரம்பரை முத்தாவளி, அவங்க சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் அது உள்ள போய் அடிச்சது, ஒரு பெண் முத்தாவளியை அடிச்சது. அப்ப இந்த மாதிரியான முஸ்லிம்களிடமிருந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இன்று தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் மாறி இருக்கிறது. எதை பாதுகாப்பதற்காக வக்ஃப் என்பது ஏற்படுத்தப்பட்டதோ அந்த வாரியமே இன்று அந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்கிறது. இதுக்கு தான் வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அரசியலுக்காக இப்ப பாருங்க, இந்த திருட்டுத்தனம் பண்றது யாரு? தமிழ்நாடு அரசின் உதவியோடு இது நடக்குது. ஆனா இந்த வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக இந்த துலுக்க சமுதாயத்தை வீதியில் கொண்டு நிறுத்துறது யாருன்னா திமுக. அவ எப்படி வந்து ஒரு வாக்கு வங்கியாக துலுக்கனை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களே கொள்ளையடிச்சு திங்கிறது இவங்களே செய்துக்கிறாங்க. அப்போ இன்றைய முஸ்லிம்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், திமுகவின் வாக்கு வங்கி அரசியலுக்காக நம்ம சொந்த உரிமையை இழந்து இன்னைக்கு நடுத்தருவில் நிற்க வேண்டுமா? நமது முன்னோர்கள் எதற்காகலாம் மானியம் எழுதி வைத்தார்களோ, இன்னைக்கு பல வகாபி எலிமெண்ட்டை உள்ள கொண்டு விட்டானுவ விட்டு, பழைய பெரேல்வி முஸ்லீம்கள், சூஃபி முஸ்லீம்கள், அவங்க ஷியா முஸ்லீம்கள், அவங்களுக்குள்ள பல பரம்பரை பழக்கங்கள்லாம் இருக்கு. அதை எல்லாமே இன்னைக்கு இந்த வக்ஃப் போர்டு பல விஷயங்களை வைத்து தடுக்கிறது. அப்போ உங்க முன்னோர்கள் எதற்காக மானியம் எழுதி வச்சாங்களோ அந்த மானிய பணம் அதுக்கே பயன் இல்லாம அவர்களுக்குள்ள நோக்கத்தையே நாசமாக்கி இவங்க தலையில இவங்க கொள்ளி வச்சுக்கிறதுக்கு இவர்களை எப்படி என்று அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறார்கள். இதை இந்த சமுதாயம் என்னைக்கு புரிஞ்சுக்க போகுதுன்னு தெரியல. அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நவாஸ்கனி ஹேபிச்சுவல் அஃபெண்டர், பல கேசஸ், பல இன்ஸ்டன்சஸ்ல நம்ம இதை வந்து பல செய்திகளில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம ஸ்ரீ டிவியில். இன்னைக்கு வந்து ஒரு கண்டெம்ட்டு
எதுக்குன்னா கோர்ட்டுக்குள்ள ஒரு டைரக்ஷனை கம்ப்ளை பண்ணல, பரம்பரை முத்தாவல்லி இதில். அப்போ முத்தாவல்லிகளை இப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சுன்னா, அதாவது வக்ஃப் போர்டுங்கக்கூடியது முத்தாவல்லியை நியமித்து அவர்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த மசூதி தனக்குள்ள சுயசார்பை இழக்கிறது. அப்படிதானே? ஆமாம். நான் உனக்கு 3 வருஷம் போட்டு தருவேன், நான் உனக்கு 5 வருஷம் போட்டு சொல்கிறேன், நான் சொல்கிறத நீ கேளு, இல்லைன்னா நான் சொல்கிறத நீ இருக்க முடியாது. பரம்பரையாக ஒருத்தர் முத்தாவல்லியா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படி அவங்கள நான் சோழியை முடிச்சிருவேன். அப்போ வழிபாட்டு உரிமையை ஒரு அதிகாரம் இன்று நடுத்தருவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வக்ஃப் வாரியம் தேவையா அப்படிங்கிறது இன்னைக்கு முஸ்லிம்கள் புரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி சொல்றேன், அரசியலுக்காக வாக்கு வங்கிகளாக நீங்கள் இருக்க போகிறீர்களா, இல்ல உங்க முன்னோர்கள் காட்டிய பாதையில நீங்க செல்ல போகிறீர்கள்? உங்க முன்னோர்கள் எழுதி வச்ச மானியம், எங்க ஹிந்துக்களும் பலரும் மானியம் எழுதி வச்சிருக்காரு. இந்த வக்ஃபுக்கு ஏதோ துலக்கம் மட்டும் எழுதி வைக்கல, பல இடங்கள்ல தர்காக்களுக்கு அந்த காலத்துல இருக்கிற ராணிகள், ராஜாக்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் கூட மானியம்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள், ஊழல் செய்பவர்கள் உங்களை வாக்கு வங்கிகளாகவும் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா, உண்மைக்கு நீங்க யாரை எதிர்த்து போராடணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து விட்டதாக சொல்லி ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இந்த சூழியல் போராளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பல். அப்படி நடந்த அந்த போராட்டத்துல ஒரு வன்முறையும் வந்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஒரு மாவோயிஸ்ட் தலைவனுடைய ஒரு பதாகைகளை, போட்டோக்களை எல்லாம் ஏந்தியபடி அதற்கான கோஷங்கள் எல்லாம் கூட அங்க விட்டுருக்காங்க. மாதவி ஹிதுமா அப்படிங்கக்கூடிய ஒரு மாவோயிஸ்ட் தலைவனுடைய ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க என்கவுண்டர்ல அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆந்திர பிரதேசத்துல வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டது. அந்த இடத்துல லாங் லிவ் மாதவி ஹிட்மா அப்படிங்கக்கூடிய கோஷங்கள், பதாகைகள்லாம் வைத்திருந்திருக்காங்க. அதே போல அந்த இடத்துல இந்த வன்முறை வெடிப்பதற்கு முன்னாடி ஒருத்தர் வச்சு ஒரு இதை வச்சிருந்ததையும் குறிப்பிட்டிருக்காங்க. பிர்சா முண்டாவிலிருந்து மாதவி ஹிட்மா வரை நாம் காடுகளுக்காகவும் இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்காகவும் போராடத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு, போராட்டங்கள் தொடரத்தான் செய்கின்றன அப்படிங்கிற மாதிரியான ஸ்லோகன்கள் எல்லாம் அவங்க வைத்திருந்திருக்காங்க. அந்த இடத்துல இவங்க அதாவது இந்த போராட்டத்துக்கு ஆன விஷயத்தை மட்டும் இல்லாம, இது சம்பந்தம் இல்லாம மாவோயிஸ்ட் இதை வைத்ததோடு மட்டும் இல்லாம டிராபிக்கை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு வேலையும் செய்திருக்கிறார்கள். இதனால போலீஸ்காரர்கள் அவர்களை கலைந்து செய்யும்படி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ்காரர்கள் பெப்பர் ஸ்ப்ரேவெல்லாம் அடித்து அவர்கள் மேல தாக்கல் நடத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து போலீஸ்காரர்கள் அவர்களை கலைத்திருக்கார். அதோட அவர்களை பல பேர் இன்று கைது செய்திருக்கிறது டெல்லி காவல்துறை. நான் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துக்குள்ள வெப்சைட்ல இதை பத்தி நம்ம நிறைய எழுதியிருந்தோம், உங்களுக்கும் ஞாபகம் இருந்திருக்கலாம். அப்ப இருந்து இந்த மாதிரியாக போராட்டங்களை தூண்டிவிட்டு போராட்டங்களை அப்படியே நீட்டிக்கிறது. இப்ப ஒரு போராட்டம் ஒரு பர்பஸுக்காக ஆரம்பிக்கப்பட்டது பங்களாதேஷ்ல. ஆனா அரசாங்கம் அதுக்கு ஈல்டானதுக்கு அப்புறம் கூட அடுத்தடுத்த கோரிக்கையை வைத்து கடைசியில் ஒரு ஆட்சி கலைப்பு நம்ம கவனிச்சோம். இதே மாதிரிதான் நேபாளில் ஆரம்பிச்சது. இது ஒரு பேட்டர்ன். ஏதாவது ஒரு இஷ்யூவை சொல்லி அந்த இஷ்யூவுக்காக மக்களை வர சொல்லி அதுக்கு உள்ள இது ஒரு குட்டி கூட்டம் உள்ள நுழைஞ்சு அந்த போராட்டம் அந்த மக்களை அப்படியே தூண்டி விட்டு ஏதாவது வன்முறையில் ஈடுபடுத்தி வச்சு அந்த ஒரு ஆட்சி கலைப்பையோ இல்லைன்னா நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கிறதோ இதை பழக்கமாக வைத்து கொண்டிருந்தார்கள். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டெல்லியில் இன்னைக்கு தான் கெட்டு போச்சா? காலகாலமாக அதுதான் பிரச்சனையா. 10 வருஷம் ஆம் ஆத்மி ஆட்சி இருக்கும்போது ஏன் இதுக்கு இவங்க யாரும் போராட்டம்? கரெக்ட். அதையும் கூட இன்ஃபேக்ட் இப்போ பெட்டரா இருக்கும். கரெக்ட். ஆம் ஆத்மி ஆட்சியில் இருந்தையும் கூட பெட்டரா இருக்கு. பட் இட் இஸ் நாட் டு த சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலுங்கிறது உண்மை. அதை நான் மறுக்க விரும்பல. அது உண்மைதான், அது மறுக்க முடியாத விஷயம் தான். சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலையும் கூட மோசமாக தான் இருக்கு. ஆனால் ஆம் ஆத்மி ஆட்சியும் கூட பெட்டரா தானே இருக்கு. அப்போ ஆம் ஆத்மி ஆட்சி இருக்கும்போது போராடாதவர்கள் ஏன் திடீர்னு இப்போ போராட்டம் வந்தாங்க? அப்போ இந்த போராட்டத்தின் பின்னணி என்னங்கிறதையும் நம்ம நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பிர்சா முண்டா முதல் மாத்வி வரை இதுதான் அந்த பேனர். பிர்சா முண்டா இங்க வந்தாரு. பிர்சா முண்டா எய்த்து போராடினது கிறிஸ்தவ வெள்ளக்காரன்.
இன்னைக்கு இங்க கிறிஸ்தவ அந்நிய ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சொந்த நாட்டு மக்களையே அந்நியர்களாக காட்டக்கூடிய ஒரு அந்நிய கூட்டம் இது. அதான் புரிஞ்சுக்கணும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்ட் யூனியன்ல உள்ள மாணவர்கள், குறிப்பாக JNU மாணவர்கள் அதிகம் கலந்து கொண்டார்கள். இதைத்தான் நம்ம அதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுலயும் நீங்க வந்து சக்கா ஜாம் ஹிந்தியில சொல்லும்போது, அதாவது ரோட மறிக்கக்கூடியது, ரோடு பிளாக். அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து இதற்கான போராட்டம்னு சொல்லிவிட்டு திடீர்னு போலீஸ்காரன் மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சது. பாருங்க, இப்ப நம்ம ஊர்ல இந்த ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் ஆரம்பிச்சு. இந்த ஜல்லிக்கட்டை தடுத்தது யாரு? UPA சர்க்கார். ஆனா இந்த போராட்டம் வரும்போது இதே UPA காரன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற வேலையும் செய்தான். அந்த நேரத்துல என்னெல்லாம் கோஷம் போடப்பட்டது? தனி தமிழ்நாடு வேணாம், இந்தியா வெளியேறு, இப்பெல்லாம் போடப்பட்ட கோஷங்கள். அதுக்கப்புறம் இதற்கான சட்டம் எல்லாம் இந்த சட்டசபையில அவசரமா இயற்றப்பட்டது. இயற்றினதுக்கு அப்புறம் யாரு? அவரு ஹரிபரந்தாமன்கூடிய ஒரு தனிநபர் சொன்னால்தான் நாங்க போவோம் அப்படின்னு. அவர் என்னன்னா நீதி அரசர், முன்னாள் நீதி அரசர். அவர் இப்ப இடையில பரந்தூர் போராட்டத்துக்கு அங்க போகும்போது, நீ எல்லாம் நீதி சட்டத்தின் அடிப்படையெல்லாம் போராடினா உனக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இருக்காது, வன்முறை போராட்டத்துக்கு தான் வரும்னு. ஆமா, வீதியில் இறங்கி போராட்டம்னா என்ன? வண்டியை தடுக்கிறது, என்னோட மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. நான் கார்ல போறேன், ஒரு அவசர வேலையா, என்ன நீங்க தடுக்கிறது ஒரு வன்முறை தானே. இதெல்லாம் வன்முறை போராட்டத்தோட இதுதான். அதனால வீதியில் போராடுறதுன்னு சொன்னா ஏதோ வித்தியாசமான, இதெல்லாம் தெளிவானது. அப்ப இவரு போய் சொன்னாதான் நாங்க வெளியேறுவோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த போராட்டத்தில் அன்னைக்கு போடப்பட்ட தேசத்துக்கு விரோதமான கோஷங்களுக்கெல்லாம் அவர் பொறுப்பெடுக்கணும்ல. கண்டிப்பா எடுக்கணும்ல ஹரிபரந்தாமன். சரி, அன்னைக்கு அங்க பேசினார், இப்ப பரந்தூர்ல எந்த சத்தத்தையும் காணல, இப்ப இந்த வேகத்தை ஏன் அங்க காட்டல? அப்ப இங்க ஒரு சுற்றுப்புற சூழல், அங்க வேற சுற்றுப்புற சூழல். ஏன்னா திமுக வந்தா சுற்றுப்புற சூழல் மாறும், அவ்வளவுதானே இதுக்கு அர்த்தம். அதனால இந்த போராட்டக்காரர் சூழியல் போராட்டக்காரர்கள் அல்ல, இவர்கள் எல்லாம் அரசியல் சூழலை உருவாக்கும் போராட்டக்காரர்கள். சரியா இருக்கும். இதோட சூழியல்ங்கிறது என்ன சூழியல் அப்படின்னு சொன்னா, இட்ஸ் நாட் த நேச்சுரல் என்விரான்மெண்ட், பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்ங்கிறதையும் கூட இது எல்லாம் வந்து கான்ஸ்பிரசியோட என்விரான்மெண்ட், சதிகார சூழியல்வாதிகள் இவர்களுக்கு பேர். பண்றதம்பிட்டு சதி வேலை. இப்ப அன்னைக்கு அங்க என்ன நடந்தது? இது அதே வேலை இப்ப அங்க நடக்கு. இப்ப நீங்க பாருங்க, ஸ்டெர்லைட் போராட்டம். ஸ்டெர்லைட் போராட்டத்துல வந்து தனித்தமிழ்ங்கிறது வந்துச்சு. அந்த டயத்துல பேசுனாங்கல்ல இந்த வார்த்தையெல்லாம். அதுக்கப்புறம் அந்த அந்த நெடுவாசல் அங்க எங்க தமிழ் அரசியல் வந்தது? சரி, அரிதாப்பட்டி நீங்களே தானே கன்சர்ன் முதல்ல கொடுத்தீங்க. அரிதாப்பட்டிக்கு கொடுத்தீங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் கிராம சபை கூட்டம் நடக்கும்போது, முதல்ல கிராம சபை கூட்டம் கிராமத்தில் உள்ளவங்க நடத்தணும். அதுக்கு எப்படி முதல்ல ஆன்லைன்ல போலாம்? முடியாது. அதே போல சட்டவிரோதம் தானே. அப்ப அந்த சட்டவிரோதத்துல போய் அங்க வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்காக வேண்டி நீங்க இடம் கொடுத்ததை தீர்மானமா கொண்டு வரும்போது அன்னைக்கு அந்த ஊர்ல கிராம மக்கள் எதிர்த்தாங்க. சரி, அப்ப இந்த சூழியல்வாதிகள்லாம் இப்ப எங்க போனாங்க? டங்ஸ்டன் வரும்போது சூழியல்வாதிகள்லாம் வந்தாங்க, உடனே முதல்வர்லாம் பேசினாரு. இப்ப இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு வந்து சட்டவிரோதமாக கிராம சபை கூட்டத்தில் முதல்வர் கலந்துட்டார் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறம் தீர்மானத்தையும் இவரே கொண்டு வர்றாரு. கிராம சபை கூட்டத்தில் கிராம சபையிலேயே தீர்மானம் கொண்டணும். அப்ப இந்த சூழியல்வாதிகள்லாம் எங்க போனாங்க? ஸோ அப்ப இந்த சூழியல்வாதிகளுக்குள்ள நோக்கம் என்பதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு இஷ்யூ, அது இல்லாத இஷ்யூவை எப்படியாவது ஏற்படுத்தணும், ஏற்படுத்தி மக்களை மூளைச்சலவை செய்து அந்த இஷ்யூவை நோக்கி தள்ளணும், அது உள்ள பூந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் இது. என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்துக்கு இடையில இந்த மாதவியை பத்தி இவங்க கொண்டுறாங்க. யார் இந்த மாதவின்னு யாராவது பார்த்தோம்னா, 20க்கும் 25க்கும் இடையில தாக்குதல்களை காவல்துறையினருக்கு மீது நடத்திய கிட்டத்தட்ட 26 பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு மேல தாக்குதல் நடத்தின ஒரு நக்சல் இந்த மாதவி. பிர்சா முண்டாவோட ஒப்புடுறீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஒரு துணிச்சல் இருக்கணும். தேசத்துக்காக பாடுபட்டவன் பிர்சா முண்டா. இந்த தேசமே இல்லைன்னு சொல்லக்கூடியவன் நீ. தேசியத்துக்காக
அவர்கள் பண்பாட்டுக்காக பாடுபட்டவர் பிர்சா முண்டா, அதற்காக போராடினார். நீ என்ன சொல்ற? இந்த பண்பாடே அயோக்கியத்தனமானதுன்னு பேசுறது தானே உங்க கம்யூனிஸ்டோட சித்தாந்தம். நீ எப்படியா பிர்சா முண்டாவோட இதை ஒப்பிடலாம்? ஒரு கணக்கு வழக்க வேண்டாம் எதை செய்யணும்னு? இந்த ஐடென்டிட்டியை நீ ஏத்துப்பியா? அவங்க சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை நீ ஏத்துக்கிறியா? ரிலிஜியஸ் ஓபியம்னு தானே நீ சொல்ற. பிர்சா முண்டா ரிலிஜியஸ் ஓபியம் சொல்லல, இந்த ரிலிஜியனுக்காக தான் பிர்சா முண்டா போராடினார். அப்ப இந்த ஈக்குவேட்டிங், இப்போ அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ட்ரைபல் ஹீரோ. இப்ப அந்த இடத்துல நீங்க மாத்வியை வந்து நீங்க இணை வைக்கிறீர்கள். இப்ப துலுக்க பாஷையில நான் சொல்றேன், அப்படிதானே சொல்லுவாங்க, இணை வைக்கிறீர்கள். எதுக்கு இணை வைக்கணும்? ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லையே. இது எப்படின்னா நீங்க கவனிக்கணும். நம்ம நாட்டுல ராமசாமி நாயக்கரை இவங்க பேர் நாராயண குருவுக்கு பக்கத்துல போய் இணை வைப்பான். சம்மந்தம் இருக்கு? கிடையவே இல்லை. ரெண்டும் ஆப்போசிட் டைமென்ஷன். வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போகாதேன்னு காலில் விழுந்த ராமசாமி நாயக்கனை காந்தியோட ஒப்பிட்டு பேசுறது. அப்ப இந்த மாதிரியான சம்பந்தமே இல்லாத ஆட்களை புது ஐடென்டிட்டி அந்த கம்யூனிட்டிக்கு கொடுக்கறது. இப்ப பாருங்க, இப்ப தமிழ்நாட்டில் கூட நான் சொல்றேன், பட்டியலினத்தை எடுத்துங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு. சுவாமி சகஜானந்தாவையும் ஸ்ரீநாராயண குருவையும் ஒரு பெரிய ஒரு ரிஃபார்மரை இந்த நாடு பார்த்துருக்கேன். அந்த சமுதாயத்துல எவனுக்காவது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவனுக்கு யார் ஐடென்டிட்டி வச்சிருக்கான்? வேதங்களை வகுத்தளித்தது வியாசர். மீனவர் சமுதாயத்துல ஐடென்டிட்டியில இருக்காரா? இல்ல. உலகத்துக்கே சாஸ்திரம் அப்படிங்கக்கூடியது மனு தர்மம். அந்த மனு தர்மத்தை எவன்லாமோ பின்னாடி வந்து நாசப்படுத்தினான். இவங்க மேற்கோள் காட்டக்கூடிய எந்த மனு தர்மமுமே ஒரிஜினல் இல்லைன்னு ஏற்கனவே கோர்ட்லயே தீர்ப்பு வந்தாச்சு. அதுக்கப்புறமும் இவனுக்கு இதுதான் ஒரிஜினல்னு இவனுக்கு சொல்லிக்கிட்டு நடப்பானுவ. அந்த மனு எந்த ஊருக்காரருன்னா நம்ம மதுரைக்காரரு, திராவிடர் தேசத்து ராஜான் இருக்கு. சரி, அந்த மாதிரி உலகத்துக்கே நீதி வழங்கிய பேருங்கிறதுனாலதான் மனுநீதி சோழன்னு ராஜாவுக்கே பேர் கொடுத்தாங்க. அந்த பேரையே சமநீதி சோழன்னு மாத்தி செல வச்சவனுங்க தானே உனக்கு. அதாவது எப்படியெல்லாம் ஐடென்டிட்டியை மாத்துறாங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, நீங்க இன்னைக்கு எவ்வளவோ பெரிய பெரிய வரலாற்று ஆன்மீகம் அப்படிங்கிறத வச்சாச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஜாதியை வேணாலும் எடுங்க, எல்லா ஜாதியிலையும் ஏதாவது ஒரு நாயன்மாரோ ஒரு ஆழ்வாரோ இல்லைன்னா ஒரு சித்தரோ அவதரிச்சிருக்காங்களா இல்லையா? அந்த ஐடென்டிட்டி ஏதாவது இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கா? அந்த ஐடென்டிட்டியே இல்லை. கிடையாது. பஸ் உடைச்சவன், பேனர் வாடகைக்கு விடுறேன்னு சொன்னவன், இவன்லாம் தான் இன்னைக்கு ஐடென்டிட்டி. அதே மாதிரி இன்னைக்கு பிர்சா முண்டாவோட இன்னைக்கு மாத்வியை கொண்டு வராங்க அப்படின்னா காலப்போக்கில் பிர்சா முண்டாவுக்குள்ள இடத்துல மாத்வி வந்துடுவான், பிர்சா முண்டா காணாம போடுவார். இது நான் வந்து நீங்க ஒண்ணு இந்த கலவரத்துக்கு வேணுங்க, ஏன்னா இது இவனுக்கு பழகுனது. எதை கவனிக்கணும் அப்படின்னா இது ஒரு ஐடென்டிட்டி தெஃப்ட். இந்த ஐடென்டிட்டி தெஃப்டை வந்து இவ்வளவு பிளாட்டண்டா பண்றதுனால யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ இவங்க அவ்வளவு பேரு மேல யுஏபிஏல கேஸ் போட்டுட்டு முடிஞ்சதுன்னு இது எல்லாத்தையும் என்ஐஏக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் அகேன்ஸ்ட் த நேஷன். நீங்க வந்து ஒரு நாட்டில் உங்க நாட்டோட படைகள் இன்னைக்கு வந்து நக்சல் இதெல்லாம் பேண்ட் ஆர்கனைசேஷன். இந்த எய்த்து இன்னைக்கு வந்து எவ்வளவு காவல்துறையினர் இறந்து போயிருக்காங்க, எவ்வளவு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு தலைவர்கள் இவர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு அரசு அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது எல்லாத்தையும் கூட ரோட போட்டா விடமாட்டான், பாலங்கட்ட விடமாட்டான், பள்ளிக்கூடத்தை நடத்த விடமாட்டான். இவன் என்னடா மக்களுக்கு செய்தான்? மக்களுக்கு பிடுங்கனாம்ங்கிறான்ல. எந்த நக்சல் ஏரியாலையும் ஏன் டெவலப்மெண்ட் இல்லை? அப்ப நீ ஒரு சாம்ராஜ்யம் நடத்தணும் என்பதற்காக அப்பாவி குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்க கூடாது. என்ன கொடூரம்! இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்க பிர்சா முண்டாவுடன் ஒப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா பிர்சா முண்டாவை அழிச்சிட்டு அடுத்த ஒரு ஐடென்டிட்டி நீங்க கூட. எப்படி தமிழ்னா என்ன ஐடென்டிட்டி? நமக்கு சங்க இலக்கியங்கள் தமிழுக்கு ஐடென்டிட்டி, அதுக்கு பின்னாடி வந்த இலக்கியங்கள்லாம் தமிழுக்கு ஐடென்டிட்டி. இன்னைக்கு எல்லா மண்ணாங்கட்டையும் போயிட்டு
தமிழை காட்டம்பராண்டின்னு மொழின்னு சொன்னவன் தமிழுக்கு ஐடென்டிட்டி ஆகலையா இன்னைக்கு? ஈவே ராமசாமியை ஆக்கலையா? இதே மாதிரியான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன அப்படின்னா, பழங்குடி மக்கள் தேசத்துக்கு எதிரான திருப்பக்கூடிய ஒரு முயற்சியாக நாம் பார்க்க. ஏற்கனவே இங்க ஒருத்தர் பிடிச்சி இந்த தமிழ் வளர்ச்சி துறையில போட்டிருக்காரு. அவர் ஏதோ ஒரிசாலெல்லாம் வேலை பார்த்தாரு. பாலகிருஷ்ணன் ஒருத்தரை போட்டிருக்காரு. அந்த ஆள் கூட இப்போ இடையில ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸ்டெயின்ஸை அப்படியெல்லாம் எரித்து கொண்டு விட்டார்களே. ஏற்கனவே இந்த ஆள் அங்கங்க போய் தமிழ்ல இல்லாத இதை தமிழ்ல இருக்கிறதையே தமிழ்ல இல்லைன்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு தற்குறி. தவ்வையை யார் மோசமானவன் என்று சொன்னான் அப்படின்னு பெருசா ஒன்ன போட்டு அவன் கடைசியில நம்ம ஆள் ஒருத்தர் நேர போய் வள்ளுவர் தாண்டா சொன்னார்னு சொன்ன உடனே 9 துவாரத்தையும் மூடிட்டு போயிட்டா அப்படி. ஸோ அப்ப இந்த மாதிரியாக ஐடென்டிட்டி தெஃப்டுக்காக பலரை இன்று அரசாங்கத்தில் உள்ள பதவிகளிலும் இவர்கள் வேலை செய்து வருகிறார்கள். அதனால இதை நான் ஒரு சாமானிய ஒரு விஷயமாக ஏதோ கலவரத்தை ஏற்படுத்தினா அப்படின்னு நான் பார்க்கல. இது ஒரு திட்டமிட்ட ஒரு ட்ரைபல் பாப்புலேஷனையே இந்த தேசத்துக்கு எதிராக திருப்புவதற்கான முயற்சியாகவும் பார்க்கப்படணும். பொல்யூஷன்க கூடிய பேர்ல தொடர் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் இது பார்க்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, நாடு முழுக்க இந்த மாதிரியான கலவரம் தொடர்ந்து ஏற்படுது. ஏன்னா இந்த ஜென்ஸியை வச்சு பண்ணணும் அப்படிங்கக்கூடியதை ராகுல் பேசினா அப்படி, சஞ்சய் ராவத் பேசினா அப்படி, இதே மாதிரியான பல பேச்சுக்கள் தொடர்ந்து இன்னைக்கு எதிர்கட்சிகளால் பேசப்பட்டு வருகிறது. இன்னைக்கு இந்த பின்னணியில் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு இருக்கா என்பதும் அறியப்பட வேண்டும். அப்படி அறிஞ்சிருந்தாச்சுன்னா, நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு வர்றேன், ராகுல் காந்தி பிஜேபிக்கு பலம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக பிஜேபி ஜெயிக்கலாம். ஆனால் தேச விரோத நடவடிக்கைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தேச விரோதிகள் பெருமளவில் பயன்படுத்தும் போது அரசியல் லாபத்தை பாஜக பார்க்கக்கூடாது, தேசத்தின் லாபத்தை தான் பார்க்க வேண்டும். UAPA சட்டத்தின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்கிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.